Good morning students, I am MRK. We are going to see +1 Mathematics Chapter 5 Binomial Expansion. அதை பயன்படுத்தி Binomial Series யூஸ் பண்ணணும். Exercise 5.4 Second sum. Okay, good. First என்ன கேட்டிருக்கு அப்படின்னா find cube root of 1001 அப்படின்னு கொடுத்துட்டு approximately value கேட்டிருக்கு 2 decimal places அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. cube root of அப்படின்னு கொடுத்துருக்கு 1001 அப்படின்ட்டு. இதை நான் வந்து ஹோல் பவர் 1/3 நான் எடுத்துட்டு 1000 + 1 ஹோல் பவர் 1/3 பிரிக்கிறேன். 1000 டேக்கிங் அவுட் அப்படின்னு எடுத்தோம்னா 1/3 வெளியில வந்துடும். அப்போ இது வெளியில வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் 1 ஆயிரும். ப்ளஸ் இந்த 1 எழுதி பை 1000 அப்படின்னு எழுதணும். எதுக்காண்டி சார் நீங்கள் ஹோல் பவர் 1/3 எதுக்காண்டி எழுதுறீங்க சார் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிறக்காண்டி 1 + nx பை 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டோம்னா நம்ம அந்த கணக்கு. அப்போ இதில் மாடுலஸ் எக்ஸ் <1 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன், பார்த்துக்கோ. இது வந்து 10 கியூபு ஹோல் பவர் 1/3. ஓகே, குட். இங்கே 1 + 1/1000 ஹோல் பவர் 1/3. இது வந்து அடிச்சிட்டோம்னா 10ன்னு வந்துடும். இப்போ நான் இங்கே பயன்படுத்துகிறேன். இங்கே பயன்படுத்தியில் 1 + nx தான். n வந்து என்னது 1/3, எக்ஸ் வந்து என்னது 1/1000 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? டாட் 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 அப்படின்னு போவோம். சரி, 10 1 + 1/3 அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 10ன்னு இருக்கு. 3 3s are 9, 0.333 அப்படின்னு போகும். 0.333 அப்படின்னு போகும். பை என்ன இருக்குதா தம்பி 1000 இருக்கு. சரியா சொல்றது? போட்டு வேணா போட்டுக்கோ. அப் டு அப்படின்னு வந்துடும். 10 இன்ட்டு இதை இதில் கிராஸ் பண்ணி சரி பண்ணுறோம். இதில் வந்து என்ன செய்கிறோம், இது கிராஸ் பண்ணி சரி பண்ணோமா இல்லையா 1 + நம்ம 2 ஸ்டெப் எழுதிக்கிறோமா இல்லைன்னா 2 ஸ்டெப் எழுதிட்டோம்னா சரியாக வருமா அப்படின்ட்டு பாரு. ஏன்னா நம்மளுக்கு பவர் 1 2 டெசிமல் பிளேசஸ் கேட்டிருக்கான். ஓகே, கீழே ஒரு 3 0 இருக்குது. அப்போ இது மேலே ஏற்கனவே 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன். அவன் மேற்கொண்டு 7 டிஜிட்டாக மாறிடும். 3 சேர்த்தோம்னா 3 0 சேர்த்தோம்னா அப்போ 0.1234567 அப்படின்னு வந்துடும். சரி, நான் சொல்கிறது அப்போ 10 இன்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஆட் பண்ணையில் 1.000 3 0 4 3. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் மூவ் ஆயிடும். அப்போ 10.00333 அப்படின்னு அர்த்தம். 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறனால 10.00233 அப்படின்னு நிறுத்திக்க. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, அவசரப்படாமல் செஞ்சுக்க. குட். அப்ராக்சிமேட் போட்டுது. புரியுதான்னு பாரு. அந்த ஃபார்முலாக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சுட்டேன். 1 + nx அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதோட முடிஞ்சிடலாம் கணக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே, குட்.